காலனா அட உங்கிட்ட நான் மாட்டிக்குவேனா புடிக்கும் நொறுக்கு தீனி இறுக்கி புடிக்கும் துடுப்பு தோணி கருக்கல் வரையில் கரைய தேடும் கரைக்கு வந்தும் படக தேடும் கந்து வட்டி கண்ணழகீடா இவ கல்லு பட்டி ஸ்பீடு வண்டிடா சந்தனத்தில் சாந்து பொட்டுடா இது கந்தகமும் கலந்திருக்குடா அம்மா ஓட்ட காலனா அட உங்கிட்ட நான் மாட்டிக்குவேனா கடலை இந்த விடல எதையும் விடல என்ன யாரும் என்ன தொடல நம்மளுடைய சார்பா மாத மரியாதை செய்யணும். தாய்மார்கள் வந்து சைலண்டா இருக்கு. பொங்கல பொங்கல கத்தல் பொங்கல பொங்கல கத்தல் பாக்கலாம். முழுது முழுது ஆசை இருக்கு தரங்க மாறி கடலில் ஆடு மூட்டை எங்க வரல ஒரு சின்ன வீடு பண்ண பாக்குறான். எல்லா தாய்மார்களுக்குமே பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள். சம்பளத்தை விவரம் கேட்கிறான். எல்லா தாய்மார்களுக்குமே பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள். இதுக்கிட்ட 4 வாட்டி இங்க கூட்டு இருக்குது. அண்ணா வந்தப்ப எல்லாம் அவங்க வீட்டுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க, அவங்க சொந்தத்துக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. அண்ணா கேட்கறது ஒண்ணுதான், நம்ம கோயில் இருக்கு நல்லா பண்ணி கொடுங்க, கோபுரம் கட்டி கொடுங்க. இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியணும், 4 வருஷத்துக்கு முன்னாலேயே உங்க மண்ணின் மைந்தன் ஏதோ நம்ம கையில ஆவது ஆல்ரெடி பண்ணிருக்கிற. எங்க அப்பா எம்எல்ஏ கிடையாது, எங்க அம்மா எம்பி கிடையாது. இந்த மண்ணில் பிறந்த ஒரு ருண தீர்த்துக்கணும்ட்டு மகேந்திரன் வந்தப்போ என் கையில் ஆயிருக்கு பண்ணிருக்கிறேன். ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கடவுள் இங்க இருக்கிற தாய்மார்களோ இங்க இருக்கிற என்னுடைய அண்ணா தம்பிங்க எல்லாம் என் மேல எப்போ இருக்கும் பாசம் அனுபவம் வச்சிருப்பாங்க. அப்போ இருக்கும் பண்றதுக்கு எனக்கு சக்தி இருக்கு, பண்றேன். ஆனா இங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் ஒண்ணு யோசிக்கணும். இங்க இருக்கிற தாய்மார்கள் எப்பவுமே சமையல் செஞ்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் இருக்கும். காலையில டிஃபன் பண்ணோம், சாயந்தரம் லஞ்ச் பண்ணோம், நைட்டுக்கு டின்னர் பண்ணோம். கரெக்ட் இல்லையா? இந்த மாதிரி மோகன் கிருஷ்ணா ஒரு நன்மை கூட இருக்கு. எப்படி சமையலுக்கு இதுக்கு என்ன லிங்க் கேட்கிற தாய்மார்கள் ரூபக்கா வெறும் டின்னர் மட்டும் போடும். டின்னர் என்ன எலெக்ஷன் டைம்ல தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் டின்னர் போட்டுடும். பாருங்க நம்ம வசதி எப்படி இருக்குது. நம்ம கேஜிஆர் தாய்மார்கள வசதி, நம்ம வசதி. காலையில டிஃபன் கொடுத்தவங்க மறந்துடுறாங்க. டிஃபன் வேண்டாம்,
காலைல ஏழுச்ச உடனே டீ கொடுப்பாங்க இல்லைங்களா தாய்மார்கள், அது மறந்துடுறாங்க. கஷ்டப்பட்டு காலையில டிஃபன் பண்ணிட்டு கொடுப்பாங்க தாய்மார்கள் வீட்டுல, அதுவும் மறந்துடுறாங்க. ஆயிடுச்சு போட்டோ மத்தியானம் சமையல் பண்ணதாங்க அக்கா சுடாவே, அதுவும் மறந்துடுறாங்க. சாயந்தரம் ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி வீட்டுல பசங்க வராங்க, நம்ம வீட்டுல புதுசா போயிட்டு ஏதோ பண்ண வந்துடுறாங்கன்ட்டு சாயந்தரம் ஒரு டீயோ பிஸ்கெட் ஏதோ பண்ண கொடுப்பீங்க, அது மறந்துடுறாங்க. நம்ம ரூபாக்கா 5 வருஷத்துல டீ இல்ல, காஃபி இல்ல, சோறு இல்ல, ஒண்ணும் இல்ல. எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஒரு நாள் 1000 ரூபாய், அத டின்னர் கொடுத்தா நான் இந்த டீ கொடுத்ததும் மறந்துட்டீங்க, டிஃபன் கொடுத்ததும் மறந்துட்டீங்க, மத்தியானம் சாப்பாடு கொடுத்ததும் மறந்துட்டீங்க. அந்த ஒரே ஒரு டைம் அந்த டின்னர் கொடுத்தது மட்டும் ஓட்டு போய் டப்பா டப்பா டப்பான்னு வந்து. இப்ப இருக்கிற மகேந்திரன்னா செல்வன்னா சொல்லலாம், கோபுரம் கட்டுறதுக்கு மோகன் கிருஷ்ணா வரணும் இல்லையா? செல்வனா செல்வனா இந்த மகேந்திரனா கோபுரம் கட்டுறதுக்கு மோகன் கிருஷ்ணா வரணும், திருவள்ளுக்கு மோகன் கிருஷ்ணா வரணும், குருசடிக்கு மோகன் கிருஷ்ணா வரணும். எல்லாம் விட்டு நம்ம வாலிபாலுக்கு எதனா டோர்னமெண்ட் வச்சா மோகன் கிருஷ்ணா வரணும், கொரோனா வந்துச்சுன்னா ஃபுட் கிட் கொடுக்கறதுக்கு மோகன் கிருஷ்ணா வரணும். இந்த மாதிரி பொங்கலோ பொங்கல் அன்றதுக்கு மோகன் கிருஷ்ணா வரணும். அக்கா எங்கேயும் வரமாட்டாரு, எங்கேயும் வரமாட்டாரு. லாஸ்ட் டைம் மட்டும் அக்கா சாரி இப்படி தூக்கி வெட்டிக்கிட்டு அங்க போயிட்டு பொங்கலோ 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 பொங்கல் கேஜாப்பே சுத்துச்சு. யார் சுத்துச்சு? எலெக்ஷன் இருந்துச்சு இல்லையா மேல. இன்னைக்கு பாருங்க, நம்ம தாய்மார்கள் கிட்ட பொங்கல் செலிப்ரேட் அக்கா இல்ல, அக்காவும் இல்ல, கோவிந்த் அண்ணாவும் இல்ல. கோவிந்த் அண்ணா தெரியுமா எல்லாருக்குமே? லோன் வாங்கியிருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கோவிந்த கவுட அண்ணா தான் அவங்க வந்து லோன் சாங்ஷன் பண்றது. இன்னைக்கு பாருங்க, ரூபாக்காவும் இல்ல, கோவிந்த் அண்ணாவும் இல்ல, இருக்கிறது செல்வண்ணா, மகேந்திர அண்ணா. இதெல்லாம் விட்டு நான் இவ்வளவு யார் சொல்றேன்னா, நான் கூட ஏதோ நம்ம கையில ஆகுது கஷ்டப்பட்டு பண்ற காசுல இந்த கோயிலுக்கு உங்க மோகன் கிருஷ்ணா 25,000 பண்ணிருப்பார் மகேந்திரண்ணா. இது வரைக்குமே யாரும் பண்ணல, இன்னும் பண்ற. என்னோட கஷ்டம், என்னோட நோவு என்னன்னா, இன்னைக்கும் பண்றோம், நாளைக்கும் பண்றோம், 4 நாளைக்கும் பண்றோம். ஆனா ரூபாக்கா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லும், கேஜிஎஃப் தாய்மார்கள் லாஸ்ட்ல சோறு போட்டா, சோறான என்ன 1000 ரூபாய் காசு கொடுத்தா ஓட்டு போடுறாங்கன்ட்டு நீங்களே யோசிக்கீங்களாக்கா? நான் உங்களுக்கு டீ கொடுக்கணும்னு தெரியல, நீங்க கூட்டப்பெல்லாம் வந்திருக்கிறேன் மகேந்திரன், நீங்க சொல்றதெல்லாம் செய்திருக்கிறேன். இப்பவும் நான் ரெடி பண்ணிட்டு கொடுக்கணும், லாஸ்ட்லயும் சோறு போடணும்னா என்னோட சக்தி அவ்வளவு இருக்குமான்ட்டு நீங்களே யோசிக்கணும். அப்படின்ட்டு நான் ஸ்டாப் பண்றது இல்லை, என்ன கையில என்ன ஆகுதோ அது பண்றேன். ஆனா இங்க இருக்கிற தாய்மார்கள் யோசிக்கீங்க, ஒரே ஒரு டைம் சோறு போட்டவங்க ஓட்டு போடுறீங்களா? இல்ல இன்னைக்குல இருந்து நாங்க பண்ண வந்திருக்கோம், அன்னைக்கு சோறு அவங்க ஜாஸ்தி கொடுத்தாங்க, நாங்க கம்மி கொடுக்குறாங்கன்ட்டு என்ன கை விட்டு விடுறீங்களா? அந்த கடவுள் இருக்கிறார், நீங்க யோசிக்கீங்க. இன்னொன்னு சொல்றேன், அந்த கடவுள் முன்னாலே சொல்றேன் தாய்மார்களே, ஒரு ரூபாய் கூட கஷ்டப்பட்ட காசு தான் இது, லஞ்சம் வாங்கின காசு கிடையாது இது. ஒரு ரூபாய் கூட என்னோட ஜமீன்ல வேலைப்பட்ட காசு தான் இது, லஞ்சம் வாங்கின காசு இல்லை. தயவுசெய்து இது 7வது வருஷம் இருந்து இன்னும் 3 வருஷம் உங்க சேவை பண்றேன். அன்னைக்கு 1000 கொடுக்குறாங்களோ 2000 கொடுக்குறாங்க தெரியல, உங்க தம்பியா உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் இன்னைக்கு வேண்டிக்கிறேன், முன்னாலேயும் வேண்டிக்கிறேன், நாளைக்கு வேண்டிக்கிறேன். ஒரு நாள் டின்னருக்கு ஓட்டு போடாதுங்க, டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் என்ன பார்த்துருக்கோம் அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு கேட்குறேன். நீங்க கோபுரத்துக்கு கேட்டிருக்கிறீங்க. இங்க வந்தப்பவே நம்ம லீடர்ஸ் நிறைய பேர் சொன்னாரு, நம்ம செல்வராஜனா மகேந்திரா ரொம்ப ஸ்ட்ராங், இங்க யார் நினைச்சாலும் அவங்க கண்டிப்பா அவங்கதான் கவுன்சிலர் ஆறாரு, அவங்க ஓட்டு வருதுன்ட்டு. நான் ஒண்ணுதான் ரிக்வெஸ்ட்னா, இங்க நீங்க ஒரு கவுன்சிலர் கொடுங்க, உங்க கோபுர கட்டு கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, புரியுதுன்னா? சோ இப்போ இது தாய்மார்கள் சொல்லலாம், எலெக்ஷன் டைம் வந்தப்போ கவுன்சில் எலெக்ஷன் அப்போ 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஓட்டு போடுறீங்களா, கோபுரத்துக்கு ஓட்டு போடுறீங்களான்ட்டு நீங்க சொல்லுங்க. கரெக்ட் இல்லையா? சில வயசு கரெக்ட் இல்லைங்களா? என் தாய்மார்கள் இப்ப யோசிக்கிறீங்க,
ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுத்து ஏமாறுறது இங்க ஓட்டு போடுறீங்களா? இங்க நம்ம கார்த்திக் சார் இருக்கிறாரு, ஜெயக்குமார் இருக்கிறாரு, நிறைய பேர் இந்த கேஜப் தங்கவேலுக்கு நல்லது பண்ணணும்ட்டு வந்துக்கிறாங்க. இந்த வார்டுல கூட இந்த 2 பேரும் பஞ்சாயத்து தலைவர் கேட்கறீங்க, அவங்க பேச்சு கேட்டு ஓட்டு போடுறீங்களா? பாத்துக்கீங்கம்மா, கையெழுத்து வேண்டிக்கிற தாயே. என்னுடைய அம்மா எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிச்சு. நீங்க கவுன்சிலர் பண்ணு கூடங்க, யாரும் நான் கவுன்சிலர் ஆவறது இல்ல, நீங்க யாரு இருக்கிறீங்க அவங்களே கவுன்சிலர் ஆகுது. தாய்மார்கள் எல்லாம் சேர்ந்து நல்லது பண்ணுங்க. ஒரே ஒரு 2 நிமிஷத்துல இன்னொரு வார்த்தை சொல்றேன். அம்மா, நீங்க எல்லாம் தாய்மார்களுமா, 5 வருஷத்துக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்கம்மா அவங்களுக்கு, இல்லையாக்கா? அந்த 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடாதுங்கம்மா. எனக்கும் போட நான் கேட்கலம்மா. உங்ககிட்ட 10 பேர்கிட்ட வந்து யார் நல்லது பண்றாங்களோ அவங்க தயவுசெய்து ஓட்டு போடுங்க. கேஜப் தாய்மார்களோ ஒரே ஒரு 1000 ரூபாய் ஓட்டு போடுறவங்க இல்ல, நல்ல ஆளு செலக்ஷன் பண்ற ஒரு புத்திசாலி கண்டு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஆனா கவுன்சிலர் போடுங்க, கோபுரம் தெரிஞ்சு. ஓகே.